What is properly and don't worry, you get the audio. yeah, can you hear me? Yeah, I hear you partially. I am able to hear you. You are breaking up. Don't we'll come back. We'll come back. Right now, I rectify my internet. Okay, okay. Sorry, ma'am. So already, Yeah? Sir, yes, sir. already I told you Yes, no one question. bail, one bail application pending in more than 1 year in the Honorable High Court, Madras. Okay, okay, That boy in Coimbatore jail more than 1 year. okay. He touched 3 years children. Okay. I very long period I fight with the Honorable High Court. Today the Honorable High Court come down and granting bail petition, bail order granted Oh, okay, okay, okay. in favor of us. That is, I very much happy. So, Congratulations. Congratulations for your effort. thank you very much. Yes, I much of effect I taken it. Super. So it paid off. Generally, this type of cases, High Court not granted bail because of it's a very sensitive case in the society. Yes. But legally and technically, I got a good validity point. That's only I succeeded. Wow, wow, very good. Good job. Yes, yes. Congratulations for that. Thank you very much. As blessings you. So, thank you. We'll come back here. Santosh, இந்த ஸ்கிரீன்ல பாக்குறதுல என்ன ஒரு ஒற்றுமையை பாக்குறீங்க? What are you seeing? What is this? Daily routine. டெய்லி ரொட்டீன் சொல்ல முடியாது. டெய்லி சார் எல்லாம் ப்ரொனவுன் மாதிரி தெரியுது. நவுன் மாதிரி தெரியுது. இருக்காது. பிரதிபலி சொல்ல நவுன் நவுன் வேற ஏதோ சாரி சார் நவுன் Now, நவுன் நினைக்கிறேன் சார். என்ன நவுன் இது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சார். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எஸ் எஸ் எஸ். இப்ப இதுல ஒரே ஒரு எக்ஸசைஸ் இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்டெப் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப். இது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் ஒரு சின்ன வாக்கியம் உருவாக்க போறோம். எஸ் விவேக், கோபம். இல்ல ஒரு நிமிஷம் அவ்வளவு ஈஸியா தப்பாயிடும். விவேக், ஆங்கிரி வராது. anger. There you go. கோதை மேம் வந்து கிளீனா பிடிச்சாங்க. இங்க பாருங்க, anger. Look at this. கிராமர் கத்துக்க போறீங்க, vocabulary கத்துக்க போறீங்க, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கத்துக்க போறீங்க. நிறைய விஷயம் நீ பண்ண போறோம். Now look at this. அவங்க கரெக்டா பிடிச்சாங்க. விவேக், நேர்மை. Honesty கிடையாது. Honest. இல்ல, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. Honesty, right? Honesty கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. Honesty. விசுவாசம். Wisdom. இல்லை. Gratitude. இல்ல, இது நமக்கு தெரிஞ்சது. Trustworthy. வேண்டாம், அது கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. அது ட்ரஸ்ட்வர்த்தி, நம்பிக்கை. இது அது அதர் சைடு. நீங்க இங்க இருந்து காட்டுறீங்க. இங்க இருந்து காட்டுறீங்க. Loyalty. வெரி குட். இந்த டிஒய்ல முடியறத பாருங்க, இஆர்ல முடியறத பாருங்க. இந்த முடிவை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி முடியுதுன்னு ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும். பட் பொறுமை. விவேக கேட்கிற பொறுமை. Patience. சரி, குயிக்கா சொல்றோம். Patience. முடியும். வெரி குட். இதை நம்ம பார்த்துருக்கோம். இஎன்சியில முடியுது, இஎன்சியில முடியுது. இஎன்சியில முடிஞ்சா திருப்பி இது நவுன் தான். கரெக்டா பார்த்துக்கணும். நம்பிக்கை. Hope. அப்புறம் இன்னொன்னு Trust. Belief. ட்ரஸ்ட். இன்னொன்னு வெரி குட். அது Belief.
ஸ்பெல்லிங் சொல்லணும், ஸ்பெல்லிங் சொல்லணும். BELIEVE. ஓ B. Belief, belief, sir. BELIVE. EF. EF வருதா? BLIEF. பிலீஃப் பிலீவ் கிடையாது. Belief, belief. பிலீஃப் வேற போயிடும். Belief. Sorry, வேற LIEF. போயிடும். ரைட்? Belief. Yes. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்க, முக்கியமானதை விட்டுட்டீங்களே. நவுனா தான் சொல்லணும், முக்கியமான வார்த்தை விட்டுட்டீங்களே. Sir, confidence. Confident. Very Confidence. Confidence. முடியுது பாருங்க. Confidence. கான்ஃபிடன்ஸ் ELC-ல முடியுது. நல்லா நோட் பண்ணிக்க. ELC-ல முடியுது. EF-ல இங்க முடியுது பாத்துக்கங்க. EF-ல முடியுது. மரியாதை. Respect. இப்ப இந்த ரெஸ்பெக்ட், நவுனுக்கு வர்ற ரெஸ்பெக்ட், வேர்புக்கு இதே தான், பட் நவுனுக்கு வர்றது நல்லா பாத்துக்கங்க. லுக் அட் திஸ். துணிவு. Courage. Bravery. Bravery. நல்லா பாத்துக்கங்க. கரேஜ், கரேஜ். ரைட்? இன்னும் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. Bravery. Bravery. Bravery சொல்லலாம் சார். பிரேவரி சொல்லலாம், அருமையா சொன்னாங்க. இன்னொன்னு இருக்கே, நல்லா பாத்துங்க. EY-ல முடியுது, முடியுது. RY, EY-ல RY-ல முடிச்சா நவுனு. இன்னொன்னு விட்டுட்டோமே, ஏன் விட்டோம்? Bold. போல்டுன்னா தப்பாயிடுமே. Boldness. Boldly. Bold. போல்ட்னஸ் போடுங்க. போல்ட்னஸ் Boldness. முடியுது பாத்துங்க. ரொம்ப முக்கியமான இது கிராமர் பார்த்துல போல்ட்னஸ் சொல்லக்கூடாது. போல்டுங்கிறது தைரியமாக, போல்ட் தைரியமாக. போல்ட்னஸ்ங்கிறது தைரியம், துணிவு. லுக் அட் திஸ். ஞானம். Wisdom. லுக் அட் திஸ். விஸ்டம். DOM-ல முடியுது. நல்லா பாத்துங்க. DOM-ல முடியுது. Knowledge. புத்திசாலித்தனம். விஸ்டம் நாலேஜ் வராது. நாலேஜ் வந்து அறிவு தான். விஸ்டம் அதை தாண்டினது. விஸ்டம் பெரிய விஷயம். விஸ்டம் பெரிய விஷயம். ஞானம். Intelligence. Sir. Intelligence. வெரி குட். INTELLIGENCE பாத்தீங்க. இன்டெலிஜென்ஸ் EMC-ல முடியுது. வெரி குட். அழகு. Beauty sir. Beauty. Beauty. பியூட்டில நிப்பாட்டி. வெரி குட். அறிவு. Knowledge. இதுதான் நாலேஜ். நாலேஜ் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனா ஞானம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். முன்னேற்றம். Progress. 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 வேற ஏதாவது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோமே. Improvement. உடனே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு பாருங்க. அவருக்கு அருமையா வந்தது பாருங்க. பாருங்க, இன்னொரு வார்த்தை இருக்கு. EN-ல ஆரம்பிக்கும். Enlarge sir. Enhance. Enhance. Enhancement. Enhancement. மென்ட் போட்டுருங்க. Enhancement. தீர்மானம். Determination. வெரி குட். வாய்ப்பு. Opportunity. Opportunities. வேற ஏதாவது ஒண்ணு சொன்ன மாதிரி இந்த யாரோ. Chance. Chance. Do the chance. வெரி குட். நவுன் தான், ரெண்டுமே நவுன் தான். தேர்வு. Examination. Examination. அது மட்டும்தானா? அது மட்டும்தானா? இன்னும் அருமையான ஒரு வார்த்தை இருக்கு, அடிக்கடி நம்ம யூஸ் Test. பண்ணுவோம். Test. இன்னொரு வாட்டி. Testimonial. நோ, ரொம்ப ஈஸியான வார்த்தை. Selection. வெரி Selection. குட். Selection. again நம்ம முன்னாடி கிளாஸ் இந்த முடிவை பாருங்க. TION முடியுது. எக்ஸாமினேஷன், செலக்ஷன் TION முடியுது. டிட்டர்மினேஷன் அதுக்கு முன்னாடி TION முடிஞ்சிருக்கு. TION முடிஞ்சாலே நவுன் தான், பெயர் சொல் தான். இந்த பெயர் சொல் தான் அது பண்பு பெயர் சொல்லுவாங்க தமிழ்ல. பண்பு பெயர், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்.
Look at this. பொறுப்பு. Responsibility. 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 ஞாபகம் வச்சுங்க. BALITY ability, LITY. இது முடிச்சாலே நவுன் தான். வெரி நைஸ். ஸோ இந்த முன்னேற்றம் வந்து நான் போட்டிருக்கேன். 2-3 இடத்துல முன்னேற்றம் இருக்கும். காரணம் என்னன்னா 2-3 வார்த்தை. படைப்பாற்றல். Creativity. Creativity. Very nice. Sir, creation varada sir. வரும். படைப்பு. கிரியேட்டிவிட்டிங்கிறது படைப்பாற்றல். கிரியேஷன்னா படைப்பு. Okay sir. திறமை. Talent. Skill. டேலண்ட். பிறந்தப்பயே வர்றது, கூடவே வர்றது டேலண்ட். பிறந்ததுக்கு அப்புறம் Capability போலாமா சார்? Capability போலாமா சார்? பிறந்தோடனே வர்றது டேலண்ட். அவங்க அப்பா டேலண்டட் மியூசிஷியனா இருப்பாரு. பையன் பொண்ணு வந்து டேலண்டட் மியூசிஷியனா வருவாங்க. அது பேர்ன் ரத்தத்திலே உள்ளது டேலண்ட். ஸ்கில்லுங்கிறது நம்மளா வளர்த்துக்கிறது. Capability போடலாமா சார்? திறமை மிகுந்த கேப்பபிலிட்டி போடலாம். கட்டாயம் போடலாம். இங்க வரும். பராமரிப்பு. Maintenance. வெரி குட். ஆசை. Wise. அருமையா சொன்னார். யார் சொன்னது? யாரு உடனே அடிச்சாரு டிசைன். சொன்னது யாரு? Santosh. வெரி குட். இப்ப இந்த 250 வேர்ட்ஸே குயிக்கா இது பண்ண போறோம். நீங்க ஆடியோ ரெக்கார்டிங்ல எல்லா மீனிங்கையும் கேப்சர் பண்ணுவீங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா குயிக்கா முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். அதே சமயத்துல அன்பு ஆடியோலயே தான் சொல்ல போறேன். நீங்க கேப்சர் பண்ணுங்க. அன்பு. Love. Kindness. நீங்க லவ்னு போடலாம். ஆனா அது வந்து லவ் 2 ஒன்று தான். கைண்ட்னஸ்ன்னு போடலாம். கைண்ட் போடக்கூடாது. இல்லைன்னா கைண்ட்னஸ் NESS முடியாது. நேரம். Time. வாழ்க்கை. Life. வேலை. Work. மட்டும்தானா? ஒர்க்கு அப்புறம் ஜாப் போடலாம் சார்? ஜாப் போடலாம். வெரி குட். ஆக்குபேஷன் சார்? டெஃபினட்டா போடலாம். கெரியர்ல இருந்து எல்லாமே போடலாம். ஆக்குபேஷன் போடலாம். நம்பிக்கை. Belief. Trust. சொல்லிட்டோம். ஹோப், ட்ரஸ்ட், பிலீஃப், கான்ஃபிடன்ஸ். ரைட், நிறைய சொல்லிட்டோம். பயம். Fearness. Afraid. அஃப்ரைட் சொல்லக்கூடாது. Afraid verb. Care. Fearness. அஃப்ரைட் வந்து அட்ஜெக்ட். ஐ அம் அஃப்ரைட்னா நான் பயப்படுறேன், நான் இப்படியே இருக்கேன், என்னோட பண்பை குறிக்குது. அஃப்ரைட்னா அட்ஜெக்டிவ். ஃபியர். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? ஃபியர்னா வெர்பும் ஃபியர் வந்து நவுனும் ஃபியர் வந்ததுனால. அமைதி. பார்த்துட்டோம். Silence. Calmness. போடணும். வெறும் காம் போட்டக்கூடாது. வெறும் காம் போட்டா அட்ஜெக்டிவ்ல போயிடும். நம்ம அட்ஜெக்டிவ் டீல் பண்ணல. பெயர் உரி சொல்ல டீல் பண்ணல. பெயர் சொல்ல டீல் பண்றோம். மகிழ்ச்சி ஒரு ரொம்ப பெரிய வார்த்தை. இருக்கு மகிழ்ச்சி. Happiness. இன்னொன்னு இருக்கு. இப்ப ரொம்ப பெரிய வார்த்தை. இன்னொரு வாட்டி. Gladness. I am glad adjective. ரொம்ப பெரிய வார்த்தை. 3 லெட்டர் தானா? Look at that. Joy. Joyful. Bliss. Bliss. மகிழ்ச்சி. இந்த blissfulness சொல்லுவாங்க.
Blissfulness. blissfulness. அப்படின்னா ரொம்ப நித்தியானந்தம், எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறது. அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல, பட் அதெல்லாம் வந்து blissfulness. சோகம், Sadness. வெரி குட். இப்ப பாருங்க, ஒரு பெரிய சோகம் வந்துருச்சு. Tragedy. Tragedy. பெருஞ்சோகம், tragedy. உண்மை, True. இதுல ஏதோ தப்பா இருக்க. Truth. Truth. கோதை மேம் என்ன சொன்னீங்க? True சொன்னேன். முன்னாடி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? True சொன்னேன். நோ, Truth. இதுதான் உண்மை. ட்ரூனா Yes. உண்மையாக, உண்மையான, உண்மை. நம்ம பார்க்கறது எல்லாமே முக்கியம். Truth. பார்க்கிறோம். Okay. Sorry. இப்ப பாருங்க, இந்த சஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். சுதந்திரம், Freedom. Independence. Freedom. எஸ். Independence wisdom சொல்லலாம். பாருங்க, wisdom DOM ல முடிஞ்சா நவுனு. அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ். ENC ல முடியுது, NC ல முடியுது. பாத்துக்கீங்க. வெற்றி, Victory. வெற்றி, வெரி குட். Success. Successful. இல்ல, முன்னாடி சொன்னதுதான் கரெக்ட். நீங்க Success. சக்சஸ்ஃபுல் வராது, Success. சக்சஸ், வெற்றி. ரைட். இத வெர்பா மாத்த முடியுமா? அத Successfully. Successfulness, sir. சக்சஸ்ஃபுல் அட்ஜெக்டிவ். சக்சஸ் நவுன், வெர்ப் என்ன? Succeed, sir. சக்சீட். Succeed. சக்சீட் பலிஷன் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எல்லாம் தரவா வச்சுக்கணும் கையில, அப்பதான் சென்டென்ஸ்க்கு. தோல்வி, Failure. வெரி குட். பாருங்க, யூஆர்இல முடியுது. நோட் பண்ணிக்கங்க. யூஆர் முடிஞ்சா நவுனு. யூஆர்இ நம்ம பின்னாடி எல்லாம் நிறைய பார்ப்போம். கல்வி, Education. எஜுகேஷன். TION முடியுது. ION, TION, SION, ON முடிஞ்சதுனால. அனுபவம், Experience. இப்ப நீங்க எதுக்கு மெயினா இதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, ஒவ்வொரு வார்த்தையும் எந்த ஸ்பெல்லிங்ல முடியுதுன்னு பார்த்துட்டா எப்படி ஒரு வாக்கியத்துல லொகேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ENCல முடியுது பாருங்க. எத்தனை வார்த்தை பார்த்துட்டோம் பாருங்க. கான்ஃபிடன்ஸ் பார்த்தோம், அடுத்த லைனே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம், நிறைய வார்த்தை பார்த்துருக்கோம். ENCல முடியுது. கருணை, சீக்கிரம். Gratitude, sir. Gratitude. Gratitude, நன்றி உணர்வு. Mercy, sir. Kindness, sir. ஏதோ ஒன்று சொல்றாங்க. Kindness. சொல்லுங்க. Mercy சொன்னேன், sir. ஆக்சுவலா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை. பட் there is a better word. Forgiveness. Kindness. கருணை, COM. Compassion. 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 கம்பேஷன், கருணை. mercy, நல்ல வார்த்தை. வெரி குட் வேர்ட். இதுல பார்த்துட்டு ஆரோக்கியம். Healthy. ஹெல்த்தி தப்பு. Health. ரொம்ப முக்கியம், தப்பு பண்ணக்கூடாது. ஹெல்த்தினோட மைண்ட்ல ஓன் அட்ஜெக்டிவ். ஐ எம் ஹெல்த்தி, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆரோக்கியமாக, Health. Yes, sir. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றப்ப பெரிய அளவுல யூஸ் ஆகும். அது புரியுதுங்களா கோதைமா? Yes, sir. Sorry. Yes, sir. ஏன்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றப்ப அடிபட்டுருவாங்க. செல்வம், Wealth. வெல்த். இந்த இடத்துல வெல்த்தி போட்டக்கூடாது. அருமை. Wealth. அப்ப THல முடிஞ்சா பெயர் சொல் பாருங்க. பர்த், டெத், ஹெல்த், வெல்த். THல முடிஞ்சா அது நவுனு. Okay. நட்பு, Friendship. அவ்வளவுதான். SHIP முடிஞ்சா நவுனு.
அவனுக்கு பெரிய விஷயம் இது. ஏன்னாக்கா இந்த விஷயம் ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. அது தெரிஞ்சதுன்னா கரெக்டா வாக்கியதுடும். உறவு, relation, Relationship. ரிலேஷன் Relationship. போட்டிருங்க. ரிலேஷனும் போடலாம், அதோட கட் பண்ணாலும் ஒண்ணுதான். டிஐஓல முடிச்சிருக்கு. உறவு, தொடர்பு, விசுவாசம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். loyalty, loyalty, நீதி justice, justice, பாருங்க, Justice. ஐடில முடியுது. ஜஸ்டிஸ். அநீதி ஈஸி. injustice, இன்ஜஸ்டிஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். உந்துதல் compulsion, இல்ல, ஒரு உந்துதல் கொடுக்கிறது. motivation, encourage, motivation, மோட்டிவேஷன் போடலாமா? Motivation. encouragement, sir. எனக்கு என்கரேஜ்மெண்ட் போடலாமா? Yes, sir. So comfort சொல்லலாம். Comfort. இல்ல, உந்து சக்தி இது. இப்ப என்கரேஜ்மெண்ட் போடலாம், தப்பு இல்ல. Yes. இது இல்லாம வேற ஏதாவது போடலாமா? progress, இன்னும் ப்ராக்ரஸ் முன்னேற்றம். ஐல ஆரம்பிக்கும். inspire, அடுத்த 2 சொன்னா அடிப்பீங்க. inspiration, Initiative, sir. Inspiration. மோட்டிவேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் சின்ன ஈவெண்ட்டுக்கு, பெரிய ஈவெண்ட்டுக்கு, பெரிய டயத்துல வந்து இன்ஸ்பிரேஷன். மோட்டிவேஷன் ஒரு ஈவெண்ட்டுக்கு மோட்டிவேட் பண்ணலாம், ஒரு லைஃபுக்கே இன்ஸ்பயர் பண்ணலாம். தன்னம்பிக்கை, Self Self confidence. ஆமா. இதுல பாருங்க, சில பேர் ஐஃபன் போடுவாங்க, தப்பு இல்ல. கான்ஃபிடென்ஸ். நம்ம இந்தியால கான்ஃபிடென்ட்டையும் கான்ஃபிடென்ஸையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம். மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஆம் கான்ஃபிடென்ட், I have confidence. Look at that. I am confident. I have confidence. So அது நம்ம வந்து இந்த கிளாஸோட ஃபாலோ கிளாஸ்ல பண்ணுவோம். I am confident. I have confidence. மாத்தி சொல்லக்கூடாது. I am different. I have difference. Difference. பெருமை. Proud. ப்ரௌட்ல வராதுல, நவுன் அடிக்கணுமே. நம்ம போனாடி இந்த கிளாஸ் இருக்கிறப்பே சொன்னேன், ஞாபகம் வச்சுல. Pride. pride, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சிருந்தாதான் நீங்க வாக்கியம் தப்பு இல்லாம அமைக்க முடியும். சோ இந்த வார்த்தைகளால நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த வாக்கியம் அமைக்கிறதுனால நிறைய விஷயம் வச்சுக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாக்கியத்தில் அமைச்சு பயன்படுத்தணும். அவமானம், Result. வேற ஏதாவது சொல்லணுமா? வேற ஏதாவது சொல்லணுமா? எஸ்லாம் இது பாருங்க. வேற ஏதாவது சொல்லலாமா? அவமானம் எல்லாரும் வாழ்க்கையில பட்டிருக்குதுதான். Shame, shameless, shame. Same. ஏதோ ஒரு சமயத்துல கேட்டிருப்போம். திறன், Ability. அருமையா சொன்னாரு. இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது ஒண்ணு, ஐடிஒய்ல முடியுது. டிஒய்ல முடிஞ்சா ஐடிஒய்ல முடிஞ்சா பண்பு பெயர் சொல். நவுன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம் பாருங்க, டிஒய்ல முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாயல்டி பார்த்தோம் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பியூட்டி பார்த்தோம் பாருங்க, டிஒய். சாத்தியம், Possibility. probability, possibility, பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி. மாற்றம், Assumptions. Assumption. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Assumption. ASSUE. Assumptions. அசம்ஷன் என்னது? அசம்ஷன் என்னது? ஊகிக்கிறது. நம்ம யூகிக்கிறது, இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது ஊகிக்கிறது. இது பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி இல்ல. அசியூம் பண்ணிக்கிறது, நானா நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது.
தப்பாவும் இருக்கலாம், ரைட்டாவும் இருக்கலாம். இது பாசிபிலிட்டினா சாத்தியக்கூறு, சாத்தியம், மாற்றம். Change. சின்ன விஷயத்துக்கு சேஞ்ச், பெரிய விஷயத்துக்கு சின்ன விஷயத்துக்கு சேஞ்ச், பெரிய விஷயத்துக்கு வாழ்க்கையை Transfer. டிரான்ஸ்ஃபர்மேஷன். Transformation. நோட் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் ஆகுது ஈஸி, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது கஷ்டம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஏஓஎம்ல முடிக்க பாருங்க. வளர்ச்சி, growth, டிஹெச்ல முடியுது பாருங்க. அருமை 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 அருமை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பர்த், டெத், growth. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஹெச்ல முடியாது பார்க்கணும்னு சொன்னோம். growth. இன்னொன்னு, சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் போனா இது growthங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். Progress. வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். Development. வெரி குட். சின்ன விஷயத்துக்கு டெவலப்மெண்ட், பெரிய விஷயத்துக்கு growth. இந்த டைம் எடுத்துக்கிட்டு வளர்றது. மேம்பாடு, improvement, மேம்பாடு ஒண்ணுல முன்னாடி பார்த்ததுதான். Promotion. sir. improvement, Improvement. Very Enhancement. nice. enhancement, நீங்க சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட்டும் கரெக்ட் தான். முன்னாடி பார்த்ததுதான், முன்னேற்றத்துல பார்த்தோம். the next, கற்பனை. imagination, வெரி குட். இப்ப அப்படியே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு இமேஜினேஷனுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? கோதை மேம் நீங்களே சொல்லுங்க. ஒரே சென்டென்ஸ் சிம்பிளா இருக்கணும், அதுல இமேஜினேஷன் இங்கிலீஷ்ல இருக்கணும். அது பாருங்க. இமேஜினேஷன். Imagination is not real in our life. Wow, imagination is not real in our life. Imagination is not real in our life. அவ்வளவுதான். இமேஜினேஷன் பத்தி ரொம்ப இதா சொல்லுவாங்க. இமேஜினேஷன் இஸ் எ பிக் அசெட். அது ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லுவாங்க. இமேஜினேஷன் வச்சு உலகத்துல உள்ள எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு காலத்துல யாரோ ஒருத்தவங்க இமேஜின் பண்ணதாலதான் இருக்குது அப்படிம்பாங்க. இமேஜினேஷன் இஸ் நாட் ரியல் இன் அவர் லைஃப். கரண்ட் லைஃப்ல அது நிச்சயம் ரியல் கிடையாது. வெரி குட், சூப்பர். முயற்சி, Try. ட்ரை வந்து நவுனாவே வரும். இன்னொன்று முக்கியம், பெரிய விஷயம், அஃபிஷியல். பெரிய விஷயத்துக்கு இது சின்ன விஷயம் ட்ரை, பெரிய விஷயம் இது. ஏன் முன்னாடியே பார்த்திருக்கோம். பிடில முடியுது பாத்துக்கீங்க. பாருங்க, ஆர்வையில முடிஞ்சிருக்கு. அது நவுனா இருக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, டி ஆர்வை. பிரேவ், Effort சொல்லலாம். ஆற்றல். Energy. அதுக்கப்புறம் Power. பவர்னு சொல்லலாம். Power. இந்த ஒண்ணு இருக்கு பாருங்க, ஆற்றல். Capability. capability, கேப்பபிலிட்டி கூட ஆற்றல் தான். அவனால முடியுங்கிற ஆற்றல். வலிமை, strength, Strength. இன்னொரு வார்த்தை இருக்கு, முன்னாடி சொன்னோம், மைட்டினஸ். Mighty. மைட்டுன்னு சொல்லலாம், மைட்டினஸ் வருது. போன கிளாஸ்ல சொன்னோம் மைட்னஸ் ஸ்ட்ரென்த். எம்ஏஒயோட கிராமர் வேர்டு பாஸ்ட் டென்ஸும் மைட்டு தான். அந்த மைட்டும் தான், இருக்கலாம், வரலாம், போலாம் அப்படிங்கிறது. பலவீனம், weakness,
weakness, இதுல முக்கியமான ஒரு வார்த்தை நோட் பண்ணிக்கிங்க. அருமையான வார்த்தை. vulnerable, வல்னரபிலிட்டி. vulnerability, சூப்பர். வல்னரபிலிட்டி இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகளை பார்க்கணும். இங்கிலீஷ் மூவி பார்க்குறப்ப கேஷுவலாக இந்த வார்த்தையை வல்னரபிள்லாம் கொண்டு வந்து விடுவாங்க, கடகடன்னு விடுவாங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வல்னரபிலிட்டி ரொம்ப வீக்கா இருக்கிறது அது. அழுத்தம். pressure, அடுத்தது அழுத்தம் கொடுத்துருக்கோம் இன்னொரு விஷயத்துக்காக தான். Depression, sir. Depression. வெரி நைஸ், வெரி நைஸ். stress, Support. supportive, சப்போர்ட். வெரி நைஸ். இதுல என்ன இங்கிலீஷ்லன்னா சப்போர்ட் வெர்பாவும் இருக்கும், வினைச்சொல்ல ஹார்ட்கோர் வினைச்சொல். ஐ சப்போர்ட், ஐ கோ ஃபார் ஹிஸ் சப்போர்ட் படாது நவுன மாறிடும். அதுதான் supportive, பெரிய விஷயம். இங்கிலீஷ் ரொம்ப குழப்புதுங்கிறதுக்கு காரணமே தான். வேர்பை நவுன் ஆக்குவாங்க, நவுனை வேர்ப் ஆக்குவாங்க. சில வாட்டி வேர்ப் அட்ஜெக்டிவ் மாதிரியே இருக்கும், அட்ஜெக்டிவ் வேர்ப் மாதிரியே இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வேர்ட் ஃபேமிலியில. நம்ம அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல வந்து தெளிவா இருக்கு. ஆதரவுன்னா சப்போர்ட். ஆதரவு கொடு அப்படின்னாக்கா சப்போர்ட் வேர்ப். ஆனா ஆதரவு கொடுக்கும் சப்போர்ட் தான், ஆதரவுக்கும் சப்போர்ட் தான். அவ்வளவு பெரிய இது. உதவி. Help. assist, சொல்ல போறாங்க. ஹெல்ப் நவுனா வச்சு ஒரு வாக்கியம் சொல்ல போறாங்க. ஹெல்ப் நவுனா வச்சு ஒரு வாக்கியம் சொல்லுவோம். Sir. Help. ஹெல்ப் நவுனா வச்சு ஒரு வாக்கியம் குயிக்கா அடிங்க. சும்மா ஒரு 2-3 வார்த்தையில ஒரு வாக்கியமா இருக்கு. I need a help. I need your help. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. I need a help. I need your help. ஹெல்ப் நவுன்ல உட்காருது. இப்ப அப்படியே வேர்பை வச்சு ஒரு வாக்கியம் சொல்லுங்க. ஏன் அவசரம்? இது ரொம்ப டிலே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. I will help you. I will help you. Okay, sir. I will help அவ்வளவுதான் you. முடிஞ்சு போச்சு. I will help you வேர்பா இருக்கு. I need I your need a help help. அப்படியே ஆப்போசிட். பாத்தீங்களா? I will help youங்கிறதோட ஆப்போசிட் தானே I need your help இல்லைங்களா? Yes, sir. அப்படியே ஆப்போசிட். Can you believe this? அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை மாத்திரப்ப அர்த்தமே மாறுது. துர்கா மேம் அது புரியுதுங்களா? I need your help. உங்களுடைய உதவி எனக்கு தேவை. I need your help. அங்க வந்து நவுனா உட்காருது. I need your help. I will help. நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு வேர்பா மாறி. ஹெல்ப் அந்த இடத்துல உதவி செய்யறதா இருக்கு. நவுனா இருக்கிறப்போ உதவியா இருக்கு. உதவி, உதவி செய். உதவி, உதவி செய். Okay. இந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுட்டு வழிகாட்டுதல். guidance, பியூட்டிஃபுல். இங்க பாருங்க, ஏஎன்சி என்சில முடியுது. இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, வழிகாட்டுதல். எம்இ எம்இஎன் mentorship, vendor, மென்டார்ஷிப் போடுங்க. மென்டார்ஷிப் போடுங்க. வழிகாட்டும் தலைவர் மென்டார். மென்டார்ஷிப் போட்டா வழிகாட்டுதல். வழிகாட்டு மென்டார்ஷிப் போட்டுருங்க. ஆலோசனை. suggestion, advice, நீங்க சஜஷன் சாதாரண விஷயத்துக்கு, கன்சல்டேஷன் பெரிய விஷயத்துக்கு. advice வருவாங்க சார். அட்வைஸ் அறிவுரையில வந்துடும். ஆலோசனைங்கிறது அறிவுரையை தாண்டி ஒரு விஷயம். அது ஒரு ப்ரொஃபஷனல். தப்பு கிடையாது, போட்ட தப்பு கிடையாது. கவனம். attention, carefulness, வா வா சொல்லுங்க. அட்டென்ஷன். Care வருது. இன்னொரு வாட்டி carefulness, Careful. carefulness, கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். Carefulness. carefulness, ஐ கேர் ஃபார் இருக்கும் வேர்பா இருக்கு. எஃப்யூல போட்டு அட்ஜெக்டிவ் மாத்துறீங்க. கேர்ஃபுல் என்இஎஸ்எஸ் போட்டு வேர்ப் அட்ஜெக்டிவ் மாதிரி அட்ஜெக்டிவ் நவுனா மாறிடுச்சு பாருங்க. வா
இப்ப சந்தோஷ் கேர்ஃபுல்னஸ் ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். I went to the forest with carefulness. எனக்கு கரெக்டா ஒரே சென்டென்ஸ் சொல்லுங்க நீங்க. அது அப்படியே நவுன்ல உட்காருங்க. கேர்ஃபுல்னஸ் இஸ் ஆல்வேஸ் ரெக்வயர்ட். Carefulness is always required. அப்படியே நவுன்ல சப்ஜெக்ட்ல போட்டு இறக்கிட்டு கணக்குன்னு ஒரு பண்டு சொல்லிடணும், அவ்வளவுதான். டோன்ட் வரி, ஒன்று கொண்டு வரலாம். Enthusiasm. Interest. Sir, curiosity வருமா sir? Enthusiasm. Enthusiasm. Curiosity வருமா sir? Interest. Very good. Enthusiasm. Interest. அதுல வந்து 2 வாட்டி போட்டிருக்கோம், இங்க போட்டுக்கலாம். சந்தோஷ் இப்ப சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் நவுன வச்சு சொல்லுங்க. நவுன வச்சு ஒரு வாக்கியம் Cooking is my சிம்பிள் சொல்லுங்க. I have a Cooking lot of interest to do I yoga. have a lot of interest. இப்ப கோதை மேம் இன்ட்ரெஸ்ட் வேர்ப வைங்க. I will. I am interested to do this. I am- Oh, Sound adjective. interesting to me. I am very interested to do this. I am I interested. am to interested that. to do this. Very good, very good, very good. Sir, interest makes you important. Yeah, interest makes you important, makes one important. இது வந்து நவுனா வரும். வெரி குட். அவ்வளவுதான், நீங்க ஈஸியா கொண்டு வரலாம் சென்டென்ஸ். சூப்பர். விருப்பம். Voice. திருப்பி டிசைர் போடலாம். வேற Desire. அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வருமா சார்? மை வாண்டே போடலாம். Want. விருப்பம். இன்ட்ரெஸ்ட். இலக்கு. Goal. கோல். அப்புறம் Aim. எய்ம். அப்புறம் Achievement. Achievement. இலக்கு. Target. 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 நோக்கம். Aim. 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 இரண்டாவது இருக்கு நோக்கம். Purpose. சூப்பரா சொன்ன. Purpose. இப்ப பாருங்க purposeful. Purposefulness. இப்ப பாருங்க இன்னொரு வார்த்தை இருக்கு. நோக்கம். ஐயன். Intention. இன்டென்ஷன். பியூட்டிஃபுல். Intention. காரணம். Reason. சூப்பர். இதுல எல்லாத்துக்குமே நீங்க விளைவு. Cause. காசு இல்ல, இன்னொரு வார்த்தை. Effect is ஆப்போசிட். Effect. எஃபெக்ட். இந்த விளைவு. அதே மாதிரி விளைவு போடலாமா? ஏன் விளைவு. எஃபெக்ட்ங்கிறது சின்ன விஷயத்துக்கு, இந்த வார்த்தை பெரிய விஷயத்துக்கு. ஏன் ஈஸியா அடிக்கிறோம். நம்ம பேசிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கிளாஸ்ல. Consequently. Consequence. சிவகுமார் சார், அவங்களுக்கு அவங்க ஃபீல்ட்ல வந்துட்டு இருக்க விளைவு கான்சிக்வன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். Yes. சூப்பர். காரணம் இன்னொரு வாட்டி வருது. Because. இல்ல திருப்பி சிவகுமார் சார். Cause. சிவகுமார் சார் ஃபீல்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாங்க. Meaning, sir. Meaning. காரணம். Motivation. Motive. கொலைக்கு காரணம் என்ன? Motive, sir. Motivation. There you go. All right. Look at that. எங்க போனாலும் கடைசியா சிவகுமார் சார் ஃபீல்டுக்கு தான் போற மாதிரி இருக்கும். Solution. பிரச்சனை. Problem.
ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கணும். இன்னும் ஐயில் ஆரம்பிக்கும் பிரச்சனை. ஐயில் ஆரம்பிக்கும் Issue. Issue. சிக்கல். இங்கேயும் அந்த இஷ்யூவை போடலாம். அதுக்கான அதை விட ஒண்ணு வார்த்தை இருக்கு. சி. Complex. Complicate, sir. Complicate. Complicate. காம்ப்ளெக்ஸ் Complication. தப்பு இல்ல. அது Complication. காம்ப்ளெக்ஸ்க்கு வேற மீனிங் இருக்கு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளிகேஷன். சூப்பர் விஷயம். Matter. இன்னொரு வாட்டி. Matter. அப்புறம் Think. வெரி நைஸ். யோசனை, ஆலோசனை வந்தது. யோசனை, Idea. ஐடியா. பியூட்டிஃபுல். சீக்கிரம் சூப்பரா நீங்க அடிக்க படார்னு வரணும். Thought. Think. Thought. வெரி நைஸ். பாருங்க, Thought. நவுன். இப்போ கோதை மேம் தாட்டை நவுனா வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. நவுனா வச்சு I have எல்லாரும் நோட் பண்ணிக்கணும். a lot His of thought thoughts. is good. ஓ வா சந்தோஷ், திருப்பி சொல்லுங்க. His thought is good. சந்தோஷ் தாட்டை வர்ப வச்சு ஒரே அடி அடிச்சிருங்க. வர்ப வச்சு I thought it will rain. I thought today will rain. I It thought will rain about today. it. வெரி நைஸ். இந்த விஷயம் புரிஞ்சாலே போதும். அப்டிராக்ட் எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. பண்பு பெயர்னு தமிழ்ல சிம்பிளா சொல்லிடுறோம். அப்டிராக்ட்ங்கிறது இலைமறை காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டிராக்ட் வந்து முழுசாவும் புரியாது, முழுசாவும் சிம்பிளா இருக்காது, முழுசாவும் காம்ப்ளெக்ஸா இருக்காது. எண்ணம், Mindset. எண்ணம். Thought. வெரி நைஸ். எண்ணம். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? Mindset, sir. இன்னொரு வாட்டி. Mindset. Thinking. வாவ். இப்ப பாருங்க, இந்த திங்கிங்கிற வார்த்தை நவுன்ல வருது பாருங்க. ஜெரட்ல ரொம்ப அருமை. திங்கிங் தாட்டு வருது நவுன்ல, ஜெரட்ல வர்றதுனால திங்கிங். திட்டம், Plan. Plan. திட்டமிடல். Planning. Planning. வெரி நைஸ். அமைப்பு. Organization. வாவ். வேற ஏதாவது சொல்ல முடியுதா பாருங்க. Formation. ஆபரேஷன் வேற இல்ல. Formation. குயிக்கா. Formation. ஃபார்மேஷன் போடலாம். எஸ்க்கு பின்னாடி வருவோம். ஐ லைக் இட். ஏன் ரொம்ப சிம்பிளானது அடிக்க முடியா? அடிக்க முடியாது. Structure. வெரி நைஸ். இப்ப அமைப்புக்கு சத்யமூர்த்தி சார் ஆர்கனைசேஷனை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. I work for an organization. I work for a scouts organization. Formation ஒரு சென்டென்ஸ் சொல்லிடலாமா சத்யமூர்த்தி சார்? Yes, sir. Scout formation is important. Scout formation is important. Structure ஒரு சென்டென்ஸ். The building structure is important one. Building structure. The important இல்லாம வேற ஏதாவது சொல்லு. The building structure is very beautiful. Very good. The structure of Burj Khalifa is very beautiful, sir. Super. பதிமே முறை. முறை. முறைக்கிறது இல்ல. Turn. Very good. This is my turn. செயல்முறை. Practical. Activation. செயல்முறை. Practical. Sir. Practical. செயல்முறை. வேற ஏதாவது சொல்லணுமா?
இங்க பாருங்க, சும்மா சிம்பிளா பாருங்க. Process. யூகேல ப்ராசஸ் அப்படிம்பாங்க, அமெரிக்கன்ஸ் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. ப்ராசஸ் ப்ராசஸ். நம்ம இந்தியாவில ரெண்டுமே மாத்தி மாத்தி சொல்லுவோம், எதுனாலும் ஓகே. ப்ராசஸ் செயல். Action. இப்ப பாருங்க, அவங்க ரிலேஷனுக்கு சொன்ன மாதிரி, கிரியேஷனுக்கு சொன்ன மாதிரி தான். Activity answer. ஆக்டிவிட்டி. இப்ப பாருங்க, இன்னும் பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் ஏன் கஷ்டங்கிறது அப்படியே கட் பண்ணுங்க. நவுன். Act. ஆமா, வேர்பாவும் இருக்கும். இப்ப சந்தோஷ் சொல்ல போறாரு, ஆக்ட நவுனா வச்சு ஒரு வாக்கியம் சொல்ல போறாரு. நவுன சொல்லுங்க. எல்லாரும் சொல்லிடலாம். உங்களால சொல்ல முடியும். That was a great act. That was a great act Shivaji by acts. Kamal Haasan in Nayagan. Look at the great act. Shivaji acts many films. Great act. ஓகேவா? ஆக்ட் கோதைமா நீங்க சொல்ல முடியுமா? ஆக்ட வச்சு, ஆக்ட நவுன வச்சு ஒரு சென்டென்ஸ். Shivaji acts many films. ஓ, அது verb இல்ல. That was He a act as a terrific act by Shivaji Ganesan. Act like your Our constitution has many acts. Sir, our constitution has many acts. Yeah, our constitution has many acts. Very super. Sir, act like your guru. அதுவும் verb தானே. Act like verb தானே. Sir, act noun தானங்க சார் வருது. First act like your guru. நீங்க act like your குருனா act னு வந்துருச்சு பாருங்க. act verb தானே. verb தான் வருது. இப்போ நீங்க சொல்றது verb இருக்கு. Okay. இப்போ that was a second act. That was a second act. Okay. That was a double act னு கேள்விப்பட்டிருக்கீங்க. That was a double act ம்பாங்க. டபுள் ஆக்ஷனுக்கு டபுள் ஆக்ட் ம்பாங்க. ரெண்டு வாட்டி ஆக்ட். அதெல்லாம் நவுன் தான். ஆனா நீங்க ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா, ஆரம்பிக்கிறப்ப அப்படி வர்றப்ப அது verb ஆகும். Okay. Nobody acts like him. Nobody acts like him. பாருங்க, verb ஆயிடுது. இப்ப ஆக்ஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் ஈஸியா நவுனா கொண்டு வந்துடலாம். ஆக்ட வந்து நவுனா கொண்டு வர்றதுக்கு தான் நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கோதை மேம், ஆக்ஷன் நவுனா ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். Kamalhassan action. I like Kamalhassan's action. Kamalhassan's action. Yes. Very good. Kamalhassan's action. Kamalhassan's action. Very good. Activity ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா சொல்லிடுங்க. நவுன் தானே. அது வேற எதையும் சொல்லவே முடியாது. நவுன் தானே. I do lot of activity in a daily life. I do lot of activities. In my daily life. Yoga is a very good I love activity. social activity. Yoga is a very good activity. Yeah, yoga is a healthy activity. Yes. உங்க ஃபீல்ட வச்சே நிறைய சொல்லிடலாம். நடத்தை. Conduct. 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 இன்னொரு ரொம்ப முக்கியமான வார்த்தை. Behave. Behavior. பிஹேவ்ங்கிறது verb ரொம்ப முக்கியம். மாத்திரக்கூடாது. நம்ம நவுன் தான் பாக்குறோம். எவ்வளவு பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட ஃபுல் கேமெட்டே பார்த்துட்டு பாருங்க. பழக்கம். அது behavior தான். Habit. Habitual. Habitual இல்ல. Habit. Habitual வந்து it is very habitual னா adjective. Habit தான் வழக்கம், பழக்கம். இன்னொன்னு பழக்கம். C. ஹேபிட்ங்கிறது சிலருக்கு, பெருசுக்கு சின்ன விஷயத்துக்கு ஹேபிட், பெரிய விஷயத்துக்கு ஒரு பெரிய குரூப்பே பண்ணுது, ஒரு பெரிய இதுவே பண்ணுது, ஒரு கல்ச்சரே பண்ணுது, ஒரு பெரிய கண்ட்ரியே பண்ணுது. Customer relationship. கஷ்டம், அவ்வளவுதான். கஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஷ்டம்னா என்னன்னு? தொட்டு வரும் பழக்கம், ரொம்ப நாளா வர்ற பழக்கம். அவங்களோட கஷ்டமே அதுதான். தமிழ்ல கஷ்டம் இல்லை, இங்கிலீஷ் கஷ்டம். இதுவும் கஷ்டமா இருக்கான்னு தெரியல. நிச்சயம் கஷ்டமா இருக்க கூடாது.
தினசரி நடைமுறை. Daily Daily- activity. Daily activity. Daily routine சொல்லுவாங்க. ஒரே வார்த்தையில சொல்லுங்க. Routine. 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 ரொட்டீன். அவ்வளவுதான். அவ்வளவு. சில வாட்டி ரொம்ப சிம்பிளான வார்த்தை தமிழ் நம்மள பயன்படுத்தி பாரம்பரியம். Traditional. ட்ரெடிஷன். கல்ச்சுரல் சொல்லலாம். கல்ச்சுரல். ட்ரெடிஷன் பண்ணக்கூடாது. ட்ரெடிஷன் கட் பண்ணணும். Tradition. TAY நம்ம பார்க்கறது நவுன் இது. ட்ரெடிஷன். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? ட்ரெடிஷன் பாரம்பரியம். Culture, sir. Culture. கலாச்சாரம். கல்ச்சுரல். கல்ச்சர். அவங்க கல்ச்சரே இருந்தா அவங்க பாரம்பரியம். ட்ரெடிஷன். லிகசின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான வார்த்தை. ரத்தத்திலே ஊர்னது. லிகசி நோட் பண்ணிக்கீங்க. பெரிய பாரம்பரியம். ஒரு பெரிய லெகசியை விட்டு போயிருக்காருன்னா ஒரு பெரிய வழித்தடத்தை பெருசா விட்டு போயிருக்காரு. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ற அளவுக்கு ஒரு பெரிய இப்ப காமராஜர் லெகசி பிஹைண்டிங்பாங்க. ஒரு பெரிய ஆள் இறக்குறப்ப அந்த ஒரு பெரிய லெகசியை விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய சோல் லுக் அட் தட் பாரம்பரியம் மாரி கலாச்சாரம். ஈஸி. Culture. Culture. இந்த பெரிய லீடர்லாம் இருக்கிறப்ப நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. லெகசிங்கிற வேர்டு. சமூகம். சொசைட்டி. Society. வெரி நைஸ். கம்யூனிட்டி சொசைட்டி. இப்ப நான் கம்யூனிட்டின்னு போடுறேன். அதுக்குள்ள யாராவது சொசைட்டின்னு சொல்றாங்க. வெரி நைஸ். சமூக குழு. இது கம்யூனிட்டி தான். இது ஒரு ஜாதியை பத்தியும் கம்யூனிட்டிம்பாங்க. ஒரு கூட்டம் சங்கத்தையும் கம்யூனிட்டிம்பாங்க. சுற்றுச்சூழல். Environment. என்விரான்மெண்ட். இது வந்து பிளேஸை பொறுத்தது. லாஜிக்கை பொறுத்து. என்விரான்மெண்ட்டுங்கிறது நம்மளை சுத்தி உள்ள பிசிக்கலா சொல்றது என்விரான்மெண்ட். நம்ம ஒரு பிரச்சனையை கையாளுறப்ப நம்ம சுத்தி உள்ளது என்ன? நம்மளை சுத்தி உள்ளது என்ன? ஒரு Circumstance. சர்க்கிள். Circumstance. சர்க்கிள். Circumstance. வெரி நைஸ். வெரி நைஸ். ஏஎன்சியில முடியுது பாருங்க. இஎன்சி ஏஎன்சியில முடிஞ்சாலே நம்மளோட பெயர் சொல். ஆங்கிலத்துல பெயர் சொல் ரொம்ப முக்கியம். தமிழ்ல ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கோ. இங்கிலீஷ்ல எடுக்க முடியாது. கிராமரோட மைய பகுதியே இந்த அப்டிராக்ட் நவுன் தான். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க சென்டென்ஸ் அமைப்பீங்க. தப்பு பண்ணக்கூடாது. இயற்கை. Nature. 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 எதிர்காலம். Future. ஃபியூச்சர். இந்த பாருங்க எப்படி வருது பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஆர்இல முடியாது சொன்ன. ஃபெயிலியர், க்ளோஷர், நேச்சர், ஃபியூச்சர். எப்படி யூஆர்இல முடியுது பாருங்க. அது இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க உள்ள ரிசர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங்கை இப்படி கட்டமைச்சிருக்காங்களா? வெறும் 26 லெட்டர் வச்சுட்டு கம்பு சுத்தி இருக்காங்க பாருங்க. 26 லெட்டர்ஸ் வச்சுட்டு. அதனால ரொம்ப ஈஸியா நீங்க கேப்சர் பண்ணிடலாம். கூர்மையா கவனிச்சீங்கன்னா. கடந்த காலம். Past tense. Past. Look at that is நிகழ்காலம். Present. பிரசன்ட். நினைவு. தாட். எங்க ஒரே வார்த்தை. ரிமெம்பரன்ஸ். Memory. ரெஃபரன்ஸ் கட்டாயம் போடலாம். ஏன் Memory. இல்லையா? Memory. அவ்வளவு கஷ்டப்பட்டு ரிமெம்பரன்ஸ் கொண்டு வர்றீங்க. இது மெமரைஸ் பண்ண முடியலையா? வெரி நைஸ். ஏஎன்சில முடியுது. மைண்ட் வரும். கனவு. Dream. ட்ரீம். நல்லதா இருந்தா ட்ரீம், கெட்டதா இருந்தா Imagination, sir. இது கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம். நல்லதா இருந்தா ட்ரீம், கெட்டதா இருந்தா Nightmare. நைட்மேர். ஒரே வார்த்தை 2 வார்த்தை இல்ல. இப்ப அவங்க இமேஜினேஷன் சொல்றது கற்பனை. கற்பனையை தாண்டின விஷயம் கனவு.
கற்பனையில நம்ம கண்ட்ரோல் இருக்கும், கனவுல கண்ட்ரோல் இருக்காது. உறக்கம், Sleep. ஓய்வு. Rest. Rest. இந்த வார்த்தையை கவனமா யூஸ் பண்ணும். ரெஸ்ட்னா ஓய்வு. தி ரெஸ்ட்னா ஓய்வு. தி போட்டீங்கன்னா வேற மீனிங். முன்னாடி தி போட்டீங்கன்னா சந்தோஷ். தி ரெஸ்ட். Sir, yeah, rest in peace அந்த மாதிரி. இந்த பாருங்க, தி அமைதியாக இருங்கள் வருமா சார்? சிவகுமார் சாரோட ஃபீல்டு தான். ரிமைனிங் தி ரெஸ்ட். தி போட்டீங்கன்னா Rest of the soul. ரிமைனிங் பாக்கி உள்ளது. 10 பேர் உள்ள போயிட்டாங்க, இன்னும் 10 பேர் வெளில நிக்கிறாங்க. 10 people have entered, the rest are waiting outside. தி ரெஸ்ட் பாக்கி உள்ளது. லீகல் டாக்குமெண்ட்ல எல்லாம் பக்காவா போட்டிருப்பாங்க. தி ரெஸ்ட் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா எதுவும் விட்டு போயிடக்கூடாது. எதுவும் பாக்கி எல்லாம் Sir, rest in peace na the ஆத்மா சாந்தி அடையட்டும் sir. ஆன்ம சாந்தி அடையுதாம. ரெஸ்ட் இன் பீஸ். இந்த வாழ்க்கை ஃபுல்லா எல்லாரோட வாழ்க்கையும் துன்பங்களால் நிறைந்தது. இப்படாது அப்பாடாது விட்டு போய் ஆன்ம சாந்தி அடைந்தோம் அப்படிங்கிறது. அமைதி. Calmness. Silence. பார்த்துருக்க முன்னாடி எதுக்கு வருதுன்னா, Silence. இங்க பாருங்க இன்னொன்னு. Calmness. கியூ. Quiet. கட் பண்ணக்கூடாது. Quietness. Quietness. இதுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டேன், அதனாலதான் 2-3 வாட்டி வருது. Calmness. சார் ட்விங்கிள் சொல்லி வார்த்தை சொல்லிடுங்க. இன்னொரு சொல்லுங்க சார். நீங்க என்ன வாரம் சொல்லியிருந்தீங்க சார் அமைதிக்கு? ட்விங்கிள். ட்ராங்கிள். சரி. சரி. ட்ராங்கிள் வருது. இது எப்படி போடணும்னா ட்ராங்குலிட்டி, செரெனிட்டி. டிஒய்ல முடிஞ்சாது. ட்ராங்குல்னா அட்ஜெக்டிவ், அது நவுல மாத்திருக்கு. இது பேரமைதி, ஆழ்கடல் அமைதிமாங்கல, பேரமைதி. காம்னஸ் சும்மா சிம்பிளா உள்ளது. குவைட்னஸ் அதை விட கொஞ்சம் அதிகம். ட்ராங்குலிட்டினா பேரமைதி, செரெனிட்டினா ஆழ்கடல் அமைதி மாரி. இன்னும் ஒண்ணே ஒன்று மட்டும் பார்த்தலாம். சத்தம். Noise. Sound. நாய்ஸ். கட் பண்ணலாம். Noise. Loudness. நாய்ஸ் கெட்ட சத்தம். அது லவுட்னஸ்னா இந்த சத்தம் அதிகமா இருக்கு. கெட்ட சத்தம்னு சொல்ல முடியாது, ஆனா அதிகமா இருக்கு. வெரி நைஸ். நிறைய வார்த்தை பார்த்துருக்கோம். நம்ம இந்த வாக்கியத்தில் அமைச்சு எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1 hour அப்படியே கண்ணை மூடி திறக்கங்காட்டி போயிடுது. இந்த டாக்குமெண்ட் அனுப்புறேன் நான். இதுல நிறைய கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. என்னோட பிளான் உங்களை எழுத வைக்கிறது தான், பட் ஐ எண்டட் அப் டூயிங் இட். இன்னும் ஒரு ஃபுல் இது இருக்கு. இதை பார்த்துட்டு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இது பண்ணிடலாம். ஃப்ரைடே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கிளாஸ் ஆடியோ இதுலயே பண்ணிக்கலாம். அது see you on Friday. ஆனால் முக்கியமான டெவலப்மெண்ட்ல சிவகுமார் சார் பெரிய டெவலப்மெண்ட் நடக்குது. நீங்க நியூஸ் செக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாங்கய்யா. ரைட். Sir, homework sentence formation. பெரிய மைல்ஸ்டோன் மாதிரி இருக்குது. Sir, homework sentence formation எழுதணுமா சார்? homework சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இது இங்க பண்ணத ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிருந்தீங்களா? yes sir. இது ஒரு ஹோம்வொர்க். ஃபர்ஸ்ட் ஒரு 100 வார்த்தைக்கு மேல 100 வார்த்தை பார்த்துருக்கோம். அந்த 100 வார்த்தைக்கு ஒரு சென்டென்ஸ், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எடுத்து சென்டென்ஸ் போட்டுருங்க. நீங்க Okay sir. நவுன் எடுத்து அதான் ஹோம்வொர்க். எடுத்து ஒரு 100 சென்டென்ஸ் போட்டு ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கலாம். Thank you very much. I'll see you on Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Good night sir. Good night sir. Good night. Good night.